ஹாய், நான் தான் பிளாக் அல்பர்ட். எல்லாம் இப்போ நல்லா இருக்கீங்களா? இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் பிறந்தநாள் இன்னொரு 7 நாளில் என் பிறந்தநாள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையில் நிறையா பாவங்கள், பரிதாபங்கள் இது மாதிரி நிறையா இருக்குது. உண்மையாக இருக்கும். அப்புறம் ஷார்ட் கூட நிறையா வச்சுருக்காங்கல்ல. அது மாதிரி சரி, நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் பாவங்கள், பரிதாபங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட பாவம் இருக்காது இல்லை, ஆனால் பரிதாபம் ரொம்ப ரொம்ப இருக்குங்க. முக்கியமாக இந்த பிறந்தநாள் டைம் இருக்குல்ல, பிறந்தநாள்லாம் ஏன்டா இந்த டேட்டில் பிறந்தோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு அந்த பிறந்தநாள் டேட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிசம்பர் எண்டில் பிறந்துக்கிட்டு நான் என்னோட ஸ்கூல் காலேஜு அதில் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணலான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் என்னோட எல்லாமே அந்த ஹாலிடேஸ் இல்லை, அந்த லீவ்லாம் வருமா, அதனால் என்னடா எப்போ பார்த்தாலும் இதே வந்துட்டுக்குன்னு நான் ஒரு 22 வருஷம் நான் பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி, அடுத்து என்னடா பண்ணுறது? இப்போ நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் இருக்குல்ல, சரி அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால், அது எனக்கு இந்த வருஷம் பிறந்தாலே ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்குங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருந்தில்ல. நான் ஒவ்வொரு வருஷமாக ஆசைப்படுறேன், ஏதாச்சும் நம்மளும் ஒரு கேங் ஜாயின் பண்ணி நம்ம பிடிச்சவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு. ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதனால் நானும் என்ன பண்ணுறது, எங்கேயாச்சும் தனியாக போய் செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்கள் கோயிலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, இப்படியே சுற்றிட்டு இருக்கேன். அதனால் பார்ப்போம். இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வருது, அதை எப்படியாச்சும் செலிப்ரேஷன் பண்ணணும். அது இல்லாமல் அப்பா நானும் பேசிட்டு இருந்தோம். ஒரு வாரம் கழிச்சாச்சு, ஒரு வாரம் லேட் ஆகிடுச்சா. சரி, பேசிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு என் பிறந்தநாள் இன்னும் ஒரு வாரத்தில் தெரியுமா. அதனால் இப்போ எங்கள் அப்பா எனக்கு விஷ் பண்ணிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அவங்க விஷ் பண்ணாங்களா, அப்போ நான் பேசிக்கிட்டு திரும்பியும், அப்பா 22 முடிய போகுது, 23 ஸ்டார்ட் ஆக போது, எனக்கு ரொம்ப பயமாகுப்பா அப்படியே அப்பாட்ட சொன்னேன். டேய் பயப்படாதவா, ஏன்னா வீட்டில் அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களே பயப்படாமல் ஊருக்கு போக வர இருக்காங்க, ஓகேவா? நீ எதுக்கும் பயப்படாத. 23 எவ்வளவோ இருக்கு இன்னும், அதான் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்பா சொன்னார். அதனால் அப்பா சொன்னார், எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. பிறந்த முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு, அதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா பல கஷ்டத்தில் பார்த்துட்டு வந்துருப்பார்ல. ஏன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு 50 மேலே ஆயிடுச்சு. இனிமேல் இந்த வருஷத்துக்கு கொஞ்சமாக பொறுப்பு நானும் எடுத்துக்கணும். இந்த ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறது, எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கக்காண்டி ஒர்க் பண்ணேன். இனிமேல் நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுற போது எல்லாமே நம்ம வீட்டை பார்க்கணும். எல்லாமே நம்ம வீட்டை தான் பார்க்கணும். யாரை பார்க்க போகிறோம் நம்ம? ஏன்னா வேறு யாரும் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டை பார்த்தாலும் உண்டு. அதனால் எப்பயாச்சும் அடுத்த வருஷம் ஒரு 6 மாதம் எனக்காக எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டுக்காக தான். இந்த இதில் நான் என் பிறந்தநாளுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அது என்னென்னா, சரி நம்ம பிறந்தநாளில் எங்கேயாச்சும் போவோம், வெளியில் பீச்சுக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு திருச்சி போகலாம், இல்லை திருச்சிக்கு வேணாம் நம்ம மதுரை பாண்டிக்குள்ளே போகலாம், இல்லை அங்கேயும் வேணாம் நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் எங்கேயும் போக காசு இருந்தும் வெளியே போக முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதுக்காண்டி அமௌண்ட் சேர்த்துட்டிருக்கேன். இந்த இதில் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா எப்படி தான் எனக்கு ஒரு 5 ரூபா கிட்ட செலவாயிடும். ஆனால் எனக்கு அந்த 5 ரூபா எனக்கு தேவைப்படுது. ஆனால் இப்போதைக்கு எங்கேயும் போல், அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்கே வேணால் போயிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ இந்த பிறந்த நான் என்ன பண்ண போகிறேன்னா, குண்டத்தூரில் முருகன் கோயில், அப்போ இங்கே சிவன் கோயில் இருக்குது, அப்புறம் காலபைரவ கோயில், அங்கே இன்னும் பழைய சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கா. ஆனால் சரி, நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒரு ஈவினிங் போல் நம்ம மெரினா போவோம். அப்படி நம்ம இங்கேயே சென்னைக்குள்ளே சுத்தமான பிளான் பண்ணியிருக்கேன். அதான் ஃபைனலு. இதான் நடக்க போகுது, இதான் நடத்த போகிறேன். வயசு ஏறிட்டே போகுது. நான்லாம் சின்ன வயசில் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்பேன், அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்ப்பா, தீபாவளிக்கு எனக்கு பிறந்தநாளுக்கு போட்டுக்க, எனக்கு ட்ரெஸ் எதுவும் இல்லைப்பா, எடுத்து விடுங்க, கெஞ்சி வாங்கி போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்த காலத்தில் இப்போ தனியாக இப்போலாம் எனக்கு ட்ரெஸ் எடுக்க எனக்கு மைண்ட் செட் வரமாட்டுது.
டெசர்ட்டுக்கு போனால் 2000 ரூபா அது ஒரு செட்டு எடுக்கிறதுக்குன்னு. என்ன பண்ணுறது, வாழ்க்கை அப்படியே சல்லஸ்லாம் போயிடுச்சு. இப்போ வந்துடுச்சு. இன்னும் ஒரு 3 வயசு இன்னும் கிளாஸ் வச்சுட்டு அடுத்து கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா சரி நீ அடுத்து எப்போ கல்யாணம் பண்ண போகிற, எந்த வயசில் அப்படியே இப்போயே கேட்குறாரு. அப்பா இன்னும் நான் ஒழுங்காகவே இன்னும் நிற்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளாட்டிலாம் நமக்கு இப்போதைக்கு நாங்கள் செட் ஆகாதுப்பா. ஃபஸ்ட் நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், அப்புறம் வருங்காலத்தை பார்க்குறேன் அப்படி அப்பாட்ட சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பா ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் எங்கள் அப்பா ஷேர் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பாவும் எது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவார். சில விஷயத்த மட்டும் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருப்பாரு. நானும் எல்லா விஷயம் ஷேர் பண்ணாமல் சில விஷயம் ரிட்டர்ன் பண்ணி வைக்கணும். அவ்வளோங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் என் பிறந்தநாள் வந்துடும், 23 ஸ்டார்ட் ஆகிரும். அதனால் ஆடுவது பெருசு இல்லை, எவன் தயவும் இல்லாமல் ஆடணும், அதான் பெருசுன்னு. ஏன்னா நான் இப்போ வந்து இங்கே சென்னையில் 2 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து இந்த 2 வருஷத்தில் எங்கள் அண்ணா வீட்டில் இருக்கேன். ஆனால் எவன் தயவும் இல்லாமல் நான் என் ஆட்டத்தில் நான் ஆடிட்டு இருக்கேன். உழைச்சி தான் சாப்பிட்றேன். எங்கள் அப்பாட்ட கூட வாங்கலை, இது வரைக்கும் வாங்கலை, இனிமேலும் வாங்கக்கூடாது. அப்புறம் வரப்போகிற 23 ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு ஆட்டம் ஒன்று ஆடணும், கடைசி ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம்தான் ஒரு வருஷத்தில் என்னென்னா பண்ண போகிறோம், எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்ற போகிறோம், அந்த ஆட்டத்தில் தான் இது இருக்குது. வெற்றியோ தோல்வியோ அந்த ஆட்டத்தை நம்ம துவங்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், அந்த திரு விளையாடல் படம் இருக்குது. அந்த படத்தில் எல்லாருக்கும் 1 கிலோ 4 கிராம் மூளை, ஆனால் எனக்கு கொண்டு 1 கிலோ 500 கிராம். இந்த டைலாக்கு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வருஷத்துக்கு அந்த டைலாக் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் உடம்புக்குள்ள 50 கிலோ எலும்பு, கொஞ்சம் சதை, அதான் ஒரிஜினல். இப்போ என்ன வெயிட்டு பார்த்தீங்கன்னா 51 தான் என் வெயிட்டு. ரொம்ப இந்த 2 வருஷம் ஆடுறதுக்குள்ள ரொம்ப நான் பாடி கொஞ்சம் ரொம்ப இழந்துட்டேன். ஆனால் இந்த வருஷத்துல திரும்பி நம்ம 2022 இல்லை 2023 தங்கா எப்படி இருந்தானோ அவனை இனிமேல் திரும்பி கொண்டு வரணும். அதான் என் ஆசை. தங்கா திரும்பி வருவான். தங்கா இஸ் கம்மிங் சூன். ஓகே பாய். நம்ம ஆட்டத்தை ஆடுவோம், முடிக்கும்போது முடிச்சிடலாம். பாய்.